வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி மேசராசிக்கான பலன்கள். மேசராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாங்க. கூடவே கேதுவுடைய சேர்க்கையும் இருக்கு. அதனால இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே ஒரு கலவையான பலன்களாகத்தான் இருக்கும். நினைச்ச விஷயங்களை செய்யலாம், ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யலாம். ஆனா எதுவும் எடுத்தவங்க ஒருத்தோடு முடிக்க முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சங்கடத்தையோ அலைச்சல்களையோ தடை தாமதங்களையோ அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பிளான் பண்ண மாதிரி எதையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனாலும் ஆசைப்பட்ட விஷயங்களை நினைத்த காரியங்களில் ஈடுபட்டு சாதகமான அமைப்புகளை பார்த்துருங்க. முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். பட் இருந்தாலும் அது செய்யறதுக்கான அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமத்தை ஏற்படுத்திக்கிட்டோம். ஏதோ ஒரு வகையில ஒரு வேலைக்கு 2 வேலைகளாக மாறும். செஞ்ச வேலைகளே திரும்ப திரும்ப செய்யற மாதிரி மாறலாம். மற்றவங்களை நம்பி சில விஷயங்களை சில பொறுப்புகளை ஒப்படைச்சா இதாவதோன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வரான்னு சொல்லுவாங்க, வரவே மாட்டாங்க. எதிர்பார்த்து டென்ஷனும் பிரஷரும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்ல அலைச்சல் தரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் மேசராசிக்காரங்க அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களை மட்டும்தான் முழுமையாக ஈடுபடுவாங்க. அலைச்சல் இருந்தாலும் முடிவில் ஆதாயத்தையும் அவங்க பார்த்துட்டு வருவாங்க. ஆன்மீக காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே பிரயாணங்கள் அல்லது தொலைதூர பிரயாணங்கள் வகையில அலைச்சல்கள் இதெல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாதாக இருக்கும். திடீர்னு சடனா எங்கேயாவது ஒரு இடங்களுக்கு போய் வரக்கூடிய நிலைகள், எதிர்பார்க்காத ஒரு பிரயாணம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் அமையலாம். ஆக பிரயாணங்களும் அதிகமாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத பிரயாணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதே போல இந்த பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். இந்த சொத்து சுகங்கள் வகையில் இந்த காரசாரமான விவாதங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மெயினா மேசராசிக்காரங்க இந்த வேலை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவுமே மும்முரமாக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. நிறைய பேர் இந்த புதிய வேலைகளை நோக்கி போறது அல்லது பணியிட மாற்றங்கள் இந்த மாதிரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த உத்தியோகம் தொழில் ரீதியான விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அடிஷனலா சில விஷயங்களை புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில புதிய வாய்ப்புகளால அனுகூலங்கள் ஏற்படலாம். சிலருக்கு இந்த பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கலாம். பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கொடுக்கல் வாங்க விஷயங்கள்ல சுமூகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளாகத்தான் இருக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் உண்டு. பெரும்பாலும் பொருளாதார விஷயங்களை சமாளிச்சுப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாகவே இருக்கு. அதே போல இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் கொஞ்சம் கவனமும் தேவை. அதாவது சில முடிவெடுக்க முடியாத குழப்பமான சூழ்நிலைகள் இந்த காதல் விஷயங்கள் இருக்கும். ஆகையினால் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதே நல்லது. பட் மேசராசியை பொறுத்த வரைக்கும் மனமானது காதல் சார்ந்த விஷயங்களில் லயிக்கும். அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு மேலோங்கி தான் இருக்கும். காதல் கண்ணை மறைக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். படிப்பு விஷயங்கள் வித்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல புத்தி சாதுரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பேர் புகழ் மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள் இதன் மூலமாக கைகூடலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுடைய தேவைகள் நல்லபடியாக பூர்த்தி ஆகிட்டு வரும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் பட்டும்படாமலும் தொற்றும் தொடாமலும் சில விஷயங்களை பார்த்து வருவீங்க. இது எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. ஸோ இவங்க விஷயங்கள் ஓரளவுக்கு ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களால சில நன்மைகள் அப்படிங்கிறது உடன்பிறப்புகள் வகையில் ஏற்படலாம். ஸோ ஓரளவு மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்கும். பட் மேசராசிக்காக தனிப்பட்ட முறையில் மனதளவில் கொஞ்சம் அலைச்சலும் எரிச்சலும் தரக்கூடிய உணர்வோடு செயல்பட்டு வருவாங்க. இதனால் அடிக்கடி கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் இருந்தாலும் சாதகமான தன்மைகளும் பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.